நார்மலாக ப்ரோக்ராம் எடிட்டில் வச்சு எழுதலாம். ஆமாம், எடிட்டில் வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி எழுதலாம். சம்டைம்ஸ் நம்ம மிஷின் ரன் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் இதாக ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மிஷின் ஓடும்போது ஆப்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆகிட்டுனா பிஜி எடிட்டில் ஆகிட்டுனா எடிட்டு ரெஃபரன்ஸ் உள்ள போனீங்கன்னா வெறும் ப்ரோக்ராமை பார்க்க தான் முடியும், ஆல்ட்ரு பண்ண முடியாது, புதுசாக ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஆனால் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எடிட் உள்ள போய்ட்டால் நம்ம புதுசாக ப்ரோக்ராம் போடலாம். சரி, இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் 1 2 3 4 5 6 7 எல்லாம் நம்பரும் இருக்குது. இல்லாத சீரியல் நம்பர் என்ன இருக்குது? 19 சொல்லுறது 6 57 58 110 இல்லை 110 102 இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் வைக்கணும். இதில் வச்சு பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் பேஜ் வச்சுட்டு 110 102 தானே இல்லை. ஆமாம் ஆமாம், இன்சர்ட் வந்துடும் சரிங்களா. அப்புறம் அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எண்டா பிளாக். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த கம்பெனியோட 102 போட்டுட்டு இன்சர்ட் போட்டு ஆயிடுச்சுன்னா வராது. அதாவது எண்டா பிளாக் போட்டு வராது. முதல்ல ப்ரோக்ராம் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்புறம் எண்டா பிளாக் பண்ணணும். இந்த மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் வரும். அதனால் இது நம்ம கொடுக்கல, இது டைப் பண்ணும்போது வரும் சரிங்களா. இப்போ நமக்கு தேவையானது ரெஃபரன்ஸ் G28 U000 எண்டா பிளாக். அது ஓகேங்க. இங்கே வந்து கம்பெனி நேம் எழுதுறாங்கல்ல, அது ஓகே. இப்போ இதுக்குள்ளே வச்சு எழுதுனீங்கன்னா இந்த இதுக்கு வெளியே தான் ப்ரோக்ராம் விழும் சரிங்களா. எண்டா பிளாக் எங்கே கசர் இருக்கோ அதுக்கு வெளியே தான் ப்ரோக்ராம் விழும். அப்போ நமக்கு அதுக்குள்ளே விழணும் போது இதை வச்சுக்கணும். வச்சுட்டு ஆப்ரேட் பட்டனை ஏற்றணும். ப்ளஸ் செலக்ஷன் இருக்குங்களா, ப்ளஸ் பட்டனை ஏற்றணும் சரிங்களா. ரீப்ளேஸ் சர்ச்னு இருக்குது, மறுபடியும் ப்ளஸ் ஆயிற்றணும். ப்ளஸ் ஆயிற்றும் போது என்ன வருது? கீ அப்போ கீ இன்புட் ஆயிற்றணும். அப்போ நமக்கு இதில் வந்து இந்த மாதிரி கீஸ் அதில் வச்சுட்டு நம்ம WO ஏதோ ஒரு பேர் ஆமாம் SF அப்படின்னு போட்டோன்னா ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ரேஷன்னா கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போது இன்செர்ட்டு உள்ளே விழுந்துடும் பேர். ஓகே.